அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஸ்ரீதர். நான் கரூர் மாவட்டம் வேளாண் அறிவியல் மையம் இது பயனை மேலாளராக பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது தேனீ வளர்ப்பு. ஸோ தேனீ வளர்ப்பு அப்படின்னா நம்ம தேனீமே 5 வகையான தேனீக்கள் இருக்குது. ஒன்று இந்திய தேனீ, இத்தாலிய தேனீ, மலை தேனீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொசு தேனீ, அதுக்கப்புறம் கொம்பு தேன் சொல்லிட்டு சிறு தேனீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த 5 வகையான தேனீக்களில் நம்ம வளர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்திய தேனும் இத்தாலிய தேன் மட்டும் தான் நம்ம வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொசு தேனி நம்ம வளர்க்கலாம். ஸோ இந்த கொம்பு தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு தேனீக்களும் மலை தேனை வளர்க்க முடியாது. என்ன காரணத்துக்காகனா அது இடம் விட்டு இடம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே இடத்துல நிலையாக கூடு கட்டி வாழாது. உணவு பற்றாக்குறை இருக்கும்போது இடத்த மாற்றிடும். ஸோ அதனால் அதை கூடுகளில் வளர்க்க முடியாது. இது பார்த்திங்கன்னா இந்திய தேனீங்களோட பெட்டி. ஸோ இந்திய தேனீக்கள் பார்த்திங்கன்னா அளவில் சிறிதாக இருக்கும். அதே மாதிரி தேனோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பெட்டிலேருந்து 8 கிலோ தேன் வரைக்கும் தான் கொடுக்கும். அது நம்ம இந்திய சூழ்நிலையில் அதாவது எவ்வளோ மழையாக இருந்தாலும் தாங்கி இருக்கும், எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இருக்கும். ஸோ ஓடி போயிடாது. அதேமாதிரி பூச்சி நோய் எதிர்ப்பு தன்மை உடையது. இத்தாலிய தேன் பார்த்திங்கன்னா பூச்சி நோய் கொஞ்சம் சசப்டிபிள். ஸோ பூச்சி நோய் சீக்கிரம் தாக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேனோட அளவு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 25லேருந்து 30 கிலோ வரைக்கும் கொடுக்கும் ஒரு கூட்டிலேருந்து. இந்திய தேன் பார்த்திங்கன்னா 8 கிலோ மட்டும்தான். மலை தேன் 25 கிலோவும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிறு கொம்பு தேன் சொல்கிறீங்களா, ஒரு வருஷத்துக்கு 1 கிலோ. அதுக்கப்புறம் கொசு தேனி தான் இருக்கிறதுலே ரொம்ப விலை உயர்வது, மருத்துவ குணமுடையது. அது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1/2 கிலோ தான் தேன் கொடுக்கும் ஒரு பெட்டியிலேருந்து. ஸோ இதுதான் இப்போ தேன் பெட்டி வைக்கிறதுக்கு எந்த இடம் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிழல். ஸோ நிழல் பங்கான இடமா இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் பக்கத்தில் தண்ணீர் நீரோடை ஒரு ஆறு அது மாதிரி ஒரு குட்டை ஏதாவது இருக்கணும். ஸோ ஆறு குட்டை எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடணும். ஸோ வச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா அது தேனி தண்ணி எடுத்துக்கும். அதே மாதிரி பூக்கள். ஸோ தேனீக்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா பூக்களோட வரத்து ரொம்ப முக்கியம். அதாவது மகரந்தமும் மதுரமும் கண்டிப்பாக தேவை. அதுதான் அந்த தேனியோட உணவு. ஸோ அதுக்கு பூக்கள் கண்டிப்பாக வேணும். ஸோ பூக்கள் இருக்கிற வருஷம் முழுவதும் பூக்கள் இருக்கணும். ஸோ கேப்பே இருக்கக்கூடாது. வருடம் முழுவதும் பூக்கள் இருக்கிறது மாதிரி பயிர்கள் இருக்கணும். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா தேனீக்களுக்கு உகந்தது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து. ஸோ பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தக்கூடாது. தேனீ வளர்ப்பு நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தவே கூடாது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தினா தேனி ஓடி போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாகனம் புகை அதிகமாக இருக்கக்கூடாது. ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அனிமல்ஸ் கால்நடைகள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிற இடமா பார்த்து வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்டியை பார்த்திங்கன்னா கிழக்கு புறமாக திருப்பி வைக்கணும். ஸோ எதுக்காகனா அந்த சூரிய ஒளி அந்த லைட் பட்டதுக்கப்புறம் உடனே காலையில் இறை தேடுறதுக்காக போகணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கிழக்கு புறமாக திருப்பி வைக்கணும். அது மாதிரி வச்சுட்டோம்னா அந்த மாதிரி பெட்டி எந்த இடத்துல பெட்டி நம்ம வாங்கினதாக இருந்தாலும் சரி, புதுசாக செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல கேப் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ முழுமையாக பெட்டிக்கு அடைச்சிருக்கணும். ஸோ எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது. எதுக்காகனா இந்த பூச்சிங்களோட தேனியை தாக்கக்கூடிய பூச்சிகளை எங்கே கேப் இருக்குதுன்னு பார்க்கும். ஸோ என்ட்ரன்ஸ் தான், இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக மட்டும் தான் கேப் இருக்கணும். வேறு எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. இந்த மற்ற எதிரிகள் எங்கே கேப் இருக்குதுன்னு பார்க்கும். ஸோ பார்த்துட்டு அந்த இடத்த பயன்படுத்தி உள்ளே போயிட்டு தேன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ மற்ற பூச்சிகள் தாக்கும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் மட்டும் தான் போகணும். என்ட்ரன்ஸில் சோல்ஜர்ஸ் பீட்னு சொல்லிட்டு ஒரு காவலாளிகள் கூட்டம் இருக்கும். ஸோ அதனால் அதை தாண்டி உள்ள எந்த பூச்சிகளும் போக முடியாது. ஸோ என்ட்ரன்ஸ் மட்டும் விட்டு மற்ற எல்லாத்தையும் நல்லா டைட்டாக கட்டணும். ஸோ தரையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடியாவது மினிமம் 2லேருந்து 2 அடியாவது உயரத்தில் வச்சுக்கணும். ஸோ நம்ம அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு, பெட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, எடுத்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா இது இதுதான் சூப்பர் சேம்பர்ன்றது. இது ப்ரூட் சேம்பர், இது பாட்டம் போர்டு. ஸோ சூப்பர் சேம்பரில் தான் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃப்ரேம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேன் எடுக்கிறதுக்கான அறை இதுதான். ஸோ கீழே பார்த்திங்கன்னா புழு, முட்டைகள், பூச்சிகள் ஸோ எல்லாம் இருக்கிறது நம்ம ப்ரூட் சேம்பரில் தான் இருக்கும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் உணவு இருக்கும். அதை நம்ம எடுக்கக்கூடாது. இதில் இருக்க தேனை நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சூப்பர் சேம்பரில் 5 ஃப்ரேம் இருக்கும். ஸோ ப்ரூட் சேம்பரில் 6 ஃப்ரேம் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும் தேன் எடுக்கிறது. தேன் ஒன்ஸ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இந்த இதில் 5 ஃப்ரேம் ஃபுல்லாகிடுச்சுன்னா 4 ஃப்ரேமில் உள்ள தேன் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேமை வச்சுடணும். அது தேனுக்காக உணவு. அப்படி எல்லாத்தையும் எடுத்தோம்னா தேனி ஓடி போயிடும். ஸோ இதுதான் தேனி வளர்ப்பு ரொம்ப முக்கியமானது. பூச்சி நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா சூப்பர் சேம்பர்ன்றது ரொம்ப சின்னதாக இருக்கும். ப்ரூட் சேம்பர்ன்றது இதை விட ப்ரூட் ஃப்ரேம் சூப்பர் ஃப்ரேம். இது ப்ரூட் ஃப்ரேம் இதை விட பெரிய சைஸில் இருக்கும். ஸோ இதில் தான் தேன் எடுக்கிறது. தேன் முழுசாக கட்டினதுக்கப்புறம் தேன் எடுக்கும் கருவி இருக்குது, எக்ஸ்ட்ராக்டர். அதுலேருந்து பார்த்திங்கன்னா தேனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பூச்சிகள் பார்த்திங்கன்னா மெழுகு அந்து பூச்சி தான். ஸோ ரொம்ப முக்கியமான பூச்சி. அது எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகள் வந்துட்டு பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக அந்த பூச்சிகள் மெழுகு அந்த பூச்சி வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம பாப்புலேஷனை அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தேன் வந்துட்டு எப்போ ஒன்ஸ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா எடுத்துக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது எல்லாத்தையும் பெட்டி திறந்து பார்த்துட்டு இந்த அடிப்பலகை, இது வந்து அடிப்பலகையை வந்துட்டு நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருக்குங்களா, அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடணும். எதுக்காகன்னா அந்த மெழுகு அந்த பூச்சி வந்து அடிப்பலகையில் தான் முட்டை வைக்கும். ஸோ முட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் புழு வந்து மேலே ஏறி போகும். ஸோ நம்ம அடிப்பலகையில் இந்த முட்டைங்களை க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த அடிப்பலகையில் வந்து முட்டைங்களே அழிச்சிடலாம். சின்ன புழுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அழிச்சிட முடியும். நேராக வந்துட்டு அது அந்த மெழுகை போயிட்டு சாப்பிடாது. ஸோ சாப்பிடாதனால நம்ம முன்னாடியே அழிச்சிட முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேப் இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா எந்த இடத்துல கேப் இருக்குதுன்னு பார்க்கும். ஸோ கேப் எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த மெழுகு அந்து பூச்சி வந்து அந்த கேப் வழியே தான் போகும். ஸோ அதனால் கேப் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி பெட்டி வந்துட்டு முழுசாக சூப்பர் சேம்பர்லேயும் பூச்சிகள் இருக்கணும், ப்ரூட் சேம்பர்லேயும் பூச்சிகள் இருக்கணும். அது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மெழுகு அந்த பூச்சிகளோட தாக்குதல் வந்துட்டு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எறும்பு. ஸோ எறும்பு வருது அப்படின்னா எறும்பு புத்துகள் பக்கத்தில் இருந்தது, எறும்பு கூடுகள் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அதை அழிச்சிடணும். ஸோ எறும்பு ஏறுறது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எறும்போட பேண்டு போட்டுறணும். இல்லைனா வேஸ்ட் ஆயில் கிரீஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எறும்பு வந்து ஏறாது மேலே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் வந்துட்டு வச்சுருக்கோம் கீழே தண்ணி விட்டுடலாம். ஸோ தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எறும்புகள் வந்துட்டு ஏறாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோடை காலங்களில் மழைக்காலங்களில் வந்துட்டு பூச்சி வந்து அதிகமாக வெளியில் போயிட்டு வரதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன செய்யணும்னா 1:1 ரேஷியோவில், அதாவது 100 கிராம் சர்க்கரை 100 கிராம் பாயில்டு வாட்டர். ஸோ அதில் வந்து நல்லா வெள்ளை சர்க்கரையை கரைச்சிட்டு உள்ள அந்த டாப்பை எடுத்துகிட்டு உள்ளே வச்சிடணும். ஸோ வச்சிட்டோம்னா அது வெளியில் போக முடியாத டைமில் வந்துட்டு அதில் சர்க்கரை பாக்கு வந்து எடுத்து சாப்பிட்டுக்கும். ஸோ எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இது வந்து ரெகுலராக செய்யக்கூடாது. மழை காலங்கள்லையும் வெயில் காலங்கள்லையும் தொடர்ந்து மழையாக இருக்கணும். ரொம்ப அதிகப்படியான வெயில் இருந்தால் வறட்சி காலங்களில் பூக்களோட வரத்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு அது மாதிரி செய்யணும். மற்ற வந்து இதில் பராமரிப்புன்றது வேறு எந்த இதுவும் இல்லை. நிழலில் கண்டிப்பாக இருக்கணும். காற்று தடுப்பான்கள் நிறையா இருக்கணும். ஸோ இதுதான் முக்கியமானது. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, வேறு ஏதாவது இன்னும் உதவி வேணும் அப்படின்னா என்னோடய தொலைபேசி எண் வந்துட்டு 98 43 88 32 21. என்னோடய பேர் வந்து ஸ்ரீதர். அதை தொடர்பு கொண்டால் இதுக்கான பயிற்சிகள் வந்துட்டு பயிற்சி பெட்டி வைக்கிறது, சரி எப்படி பராமரிப்பு பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பயிற்சி மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ பெட்டிகள் மற்றும் தேனுகள் வந்துட்டு தேவைன்னாலும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்திலே கிடைக்கிது, வாங்கிக்கலாம். நன்றி.